ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் பிடிச்ச 10 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாம்பே சட்னி செய்யலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ். ஃபஸ்ட்டு நாம் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கடாயில் போட்டு லேசாக சூடு ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவு வறுக்காமலும் செய்யலாம். லேசாக வறுத்த கடலை மாவை ஒரு பவுலில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கட்டிகள் இல்லாமல் கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சிட்டிகை சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, மசாலா போடுறதால ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். அடுத்து 100 வெங்காயம் பொடியாக நறுக்கியதை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியதும் அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வதங்கியதும் 100 கிராம் பொடியாக நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கலாம். பிறகு கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நாம் கடலை மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம். அதனால் குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதித்த பிறகு கரைச்சி வச்ச கடலை மாவு கரைச்சலை ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகும். பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கினால் அருமையான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாம்பே சட்னி ரெடி. இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.